திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 34வது பாடல், அவையடக்கத்தினுடைய 4வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. சிந்தும் என்பு சிரம் பிறை தாங்கினோன் மைந்தன் ஆதலின் மற்று அவன் தானும் என் சந்தம் இல்லுரையும் தரிப்பான் என கந்தனுக்கு உரைத்தேன் இக்கதையினை. சிந்தும் என்பு சிதறுகின்ற எலும்புகளையும் சிரம் மண்டை ஓடுகளையும் பிறைச்சந்திரனையும் 3ஆம் பிறையையும் தாங்கினோன், அப்படி இவற்றையெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான் மைந்தன் ஆதலின், அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மகனாக முருகப்பெருமான் இருப்பதனால் மற்ற அவன்தானும், அப்படிப்பட்ட பெருமான் தந்தையைப் போல பிள்ளை அல்லவா, அதனால் அவனும் என் சந்தம் இல் உரையும் தரிப்பான் என, அதாவது நான் சந்தமில்லாமல் இசையில்லாமல் பாடக்கூடிய இந்த பாட்டையும் அவன் ஏற்றுக்கொள்வான் முருகப்பெருமான் என்று கந்தனுக்கு உரைத்தேன் இக்கதையினை என்று கந்தனுக்காக கந்தபுராணத்தை, இந்த புராணத்தை நான் சொல்லப் போகின்றேன் என்று. இந்த உரை எவ்வாறு இருந்தாலும், இந்த பாடல் இசையில்லாமல் எப்படி இருந்தாலும் எலும்பையும் மண்டை ஓட்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிவபெருமானுடைய மகன் என்பதால் அவரை போலவே என்னுடைய கீழான இந்த செயலையும் முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்வான் என்றுதான் நான் இதை செய்கின்றேன் என்று மிகுந்த பணிவோடு அவையடக்கத்திலே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.